Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம WordPress வெப்சைட்ல எப்படி சோஷியல் லாகின் எனேபிள் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம வெப்சைட்லயே வந்து Google ஆப்ஷன் கொடுக்கலாம், Facebook யூஸ் பண்ணி லாகின் பண்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்கறது இந்த வீடியோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ இதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற அவசியம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ நீங்க நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கோம். ஸோ அதுல நீங்க லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் இப்போ லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு லாகின் ஆப்ஷன்ல வந்து நமக்கு Facebook அண்ட் Google ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க Gmail யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணலாம். இல்லைனா Facebook அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் எப்படி நம்ம WordPress வெப்சைட்ல யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நான் வெப்சைட்டோட பேக்எண்ட் போய்க்கிறேன். நமக்கு தேவையான பிளகின் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நான் போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்எண்ட் போயிடலாம். இப்போ நமக்கு தேவையான பிளகின் இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் பிளகின் உங்களுக்கு எங்க இருக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. நீங்க நெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாலுங்கிற மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் எங்கே இந்த பிளகினோட செட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாகவே இருக்கும் நெக்ஸ்ட் அண்ட் சோஷியல் லாகின் சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பிளகின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ப்ரீமியம் வெர்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எல்லா பிளாட்ஃபார்மே வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் தான் பர்ச்சேஸ் பண்ணி அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Google, Facebook அண்ட் ட்விட்டர் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம Facebook அண்ட் Google தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னு Facebook பார்க்கலாம். நான் இப்போ கெட் ஸ்டார்டர் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தும் பண்ணலாம். நீங்கள் நம்ம இப்போ வீடியோலையும் நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இது ஸ்கிப்போட பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் லிங்க்கை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால இப்போ எனக்கு டேரெக்டாக லாகின் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இது டீட்டெயில்ஸ் பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு லாகின் பண்ணோடனே உங்களோட ஆல்ரெடி Facebook அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து டெவலப்பர் அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் Facebook அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்து கூட நீங்கள் ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெப்சைட் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஆப்ஷன் தான். நீங்கள் இந்த டீடைல்ஸ் பார்த்தே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது கிரியேட் பண்ணல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். என்ன கம்யூனிகேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் நியூவாக தான் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டைப் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் கன்சூமர் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே நேம் கொடுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் டெமோ நான் கொடுத்துக்கிறேன். டெமோ ஆப்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் கிரியேட் ஆப் கொடுக்குறேன். இப்போ உங்களோட Facebook பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு Facebook லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வெப் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இது நீங்கள் சைட்டோட URL கொடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டொமைன் நேம் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சைட் URL கொடுத்துட்டோம். நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் URL கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம பிளகின் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் URL இருக்குது. ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே நேம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ராங்காக கொடுத்துருந்தீங்கன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டொமைன் நேம் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டொமைன் நேம் நான் கொடுக்குறேன். நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரைவசி பாலிசி URL கொடுக்கணும். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு URL நீங்கள் கொடுங்க. ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கேட்டகரியில் வந்து நான் ஷாப்பிங் சூஸ் பண்ணுறேன், ஏன்னா நம்மளோட இ-காமர்ஸ் வெப்சைட் தான். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆப் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பர்மிஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கெட் டு அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அக்ரி கொடுத்துருங்க. உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதோட ஆப்ஷன்ஸை நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் கெட் அட்வான்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அக்ரி கொடுத்துட்றேன். ஒன் செகண்ட் உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஓகே, நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்ட் போயிடலாம். இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப் ஐடி ப்ளஸ் சீக்ரெட் ஐடி உங்களுக்கு இங்கேயே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். சப்போஸ் அது உங்களுக்கு டிஸ்அப்பியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டொமைன் நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பிரைவசி பாலிசி URL காப்பி பண்ணிக்கிறேன். பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் எக்ஸாமுங்கிறதுனால நான் அதையே கொடுத்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக சப்போஸ் நீங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு ஏதாவது பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதோட URL கொடுங்க. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஷாப்பிங் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் லைவ் மோடுக்கு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் நமக்கு பப்ளிக் ப்ரொஃபைல் ப்ளஸ் இமெயில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அக்ரி கொடுத்துடலாம். நம்ம கிளியராக கொடுத்துட்டோம். நான் எக்ஸாமுங்கிறதுனால டேரெக்டாக கொடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை அது ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துங்க. ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம லைவ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். பேசிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஐடி சீக்ரெட் ஐடி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஆப் ஐடி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு சீக்ரெட் ஐடி ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக அப்பியர் ஆகும். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். சேவ் கொடுங்க. ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வெரிஃபை கொடுத்துருங்க. உங்களோட ஃபேஸ்புக் ஆப்பை லாகின் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் கண்டினியூ கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எனபிள் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபேஸ்புக் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெப்சைட்டில் ஃபேஸ்புக் லாகின் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் பட்டன் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பட்டன்ஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஜிமெயில் பார்க்கலாம்.
நான் திருப்பி ஹோம் பேஜ் போய்க்கிறேன். நமக்கு ஃபேஸ்புக்லாம் வேணாம். ஸோ அதனால நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அதான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எனபிள்னு ஆப்ஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நீங்க ஜிமெயில் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஜிமெயிலையும் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை செக் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த இமெயில் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த இமெயில் கரெக்டா உங்களுக்கு லாகின் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படின்னா, நீங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் டாப்லயே ஷோ ஆகும். நீங்க ப்ராஜெக்ட் நியூவா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நீங்க நியூவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஷோ ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நியூ ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க என்ன நேம் குடுக்குறீங்களோ அத நீங்க குடுத்துக்கலாம். குடுத்துட்டு நீங்க ஓகே கிரியேட் குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் கிரியேட் ஆயிடும். ஸோ அதனால நான் யூஸ் பண்ணல. ஏன்னா இதுல ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் குடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 to 9 தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு நியூவா கிரியேட் பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்க கிரியேட் ப்ராஜெக்ட்னு குடுத்த உடனே உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏபிஐ சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி நமக்கு ஷோ ஆயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டேஷ்போர்டில் இது ஷோ ஆகல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அது அந்த பேஜ் உங்களுக்கு போகணும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஏபிஐ சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி கூட நீங்க இந்த பேஜ்க்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஆத் கண்டென்ட் ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட் கொடுங்க. இப்போ உங்களோட ஆப் நேம் கொடுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் டெமோ ஆப்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட டொமைன் நேம் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட பர்டிகுலர் இமெயில் கொடுக்கணும். நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் ஆப் லோகோலாம் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். நான் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன். ஏன்னா அதெல்லாம் நமக்கு நெசசரி கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம டொமைன் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவசி பாலிசி லிங்க் கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அதையும் காப்பி பண்ணிக்கிறேன். பேஜஸ் பர்டிகுலராக ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டொமைன் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஓகே நம்ம டொமைன் நம்ம கரெக்டாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டெவலப்பரோட இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ நீங்கள் சேம் இமெயிலே கொடுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ டேஷ்போர்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரியேட் கிரெடென்ஷியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் ஐடி கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் டைப் கேட்கும். நம்ம இப்போ வெப் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதெல்லாம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் அதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் URL கொடுக்கணும். நம்ம அதை காப்பி பண்ணிக்கலாம். நான் கிரியேட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் ஐடி செக்யூரிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ நான் அதெல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ நம்ம வெரிஃபை செட்டிங்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த இமெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்களோ ஸோ அந்த இமெயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நமக்கு ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் எனபிள் கொடுத்துக்கிறேன்.
ஓகே, நமக்கு ஃபுல்லா எனபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பட்டன் செட் பண்ணா கூட நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பட்டன் வேணுமோ நீங்க அது மாதிரி கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் டார்க் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம Facebookல டார்க் தான் கொடுத்துருந்தோம். ஓகே, நமக்கு ஃபுல்லாவே செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெப்சைட்ல Facebook அண்ட் Gmail ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க ஓவரால் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ நீங்க அதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க லாகின் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அது வேணா நீங்க ஷோ பண்ணிக்கலாம், இல்லைனா ஹைட் பண்ணா கூட நீங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஹைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டன் அலைன்மெண்ட் எப்படி வேணுமோ நீங்க இதெல்லாம் ஜென்ரலான காமன் ஃபார்ம் தான். ஸோ அதனால நீங்க எப்படி உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணுமோ நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பர்டிகுலரா உங்களுக்கு கமெண்ட்ல வேணும், இல்லைனா WooCommerceல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரீ வெர்ஷனே உங்களுக்கு இப்போதைக்கு போதுமானதான். ஸோ நீங்க அதனால ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க பிரைவசி பாத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுல எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ ஸோ அதெல்லாம் நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஜெனரல் செட்டிங்ஸ்ல என்ன வேணா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு சேஞ்ச் பண்ற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் ரொம்ப பெருசா இருக்காது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல தாராளமா கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க லைவ் சாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் வாட்ஸ்அப்பையும் நீங்க கரெக்டா கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சாதான் நாங்க ஆன்லைன்ல இல்லைனா கூட உங்களுக்கு ஃபர்தரா கம்யூனிகேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க என்ன கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா நான் எப்போ ஆன்லைன் வரணும் உங்களுக்கு கரெக்டா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் தாராளமா நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.